என்னதான் மகர ராசிக்காரருக்கு 7 நாட் சனி முடிஞ்சாலும் ராகு 2ஆம் இடத்துல இருக்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். எப்பவுமே ராகுக்கு எது 2, 8ங்கிறப்போ நம்மளுடைய பினான்ஸ், குடுக்கல் வாங்கல், பேச்சு, குடும்ப விஷயங்கள் இது எல்லாத்துலயுமே கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய அமைப்புகள் தேவைப்படுகிறது. சோ மகர ராசிக்காரர்களுக்கு பாத்தீங்கன்னா மாதத்தின் முதல் 2 வாரம் இப்படி இது மாதிரி ஒரு ட்ரெண்ட்ல இருந்து மாதம் முடிய பாத்தீங்கன்னா சுக்கிரன் பாத்தீங்கன்னா 3ஆம் இடத்துல உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கிரன் 4க்கு வரார். இப்போ நமக்கு ராஜயோகாதிபதி உச்சம் பெறுகிறாரோ இது எல்லாத்தையும் சமாளிக்கிற அளவுக்கு கண்டிப்பா நமக்கு வாழ்வாதாரம் இருக்கும், நமக்கு வியாபாரம் இருக்கும், நமக்கு பொருட்கள் வாங்கல் இருக்கும், பணம் போக்குவரத்து இருக்குங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதே சமயத்துல மாணவர்கள், படிக்கிறவங்க, வேலை தேடிட்டு இருக்கிறவங்க, சிறுவயதினர், சீனியர் சிட்டிசன்ஸ் எல்லாத்துக்குமே ஓரளவுக்கு உச்ச சுக்கிரன் எந்த ஒரு சனியால் பாதிக்கப்பட்டாலும் பெரிய பாதிப்பாகாமல் குருவின் வீட்டுல உச்சம் பெற்றிருக்கிறது தப்பில்லை. இது மாதிரி சில பொருட்கள் வாங்கல், பண விஷயங்கள், குடும்ப விஷயங்கள், வாக்கு விஷயங்கள், ஹெல்த் ரிலேட்டடான விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் பாதிப்புகள் இருந்தாலும், ஏன்னா சூரியன்கிற ஒரு மகர ராசிக்கு 8ஆம் வீட்டு அதிபதியாக வருகிறார். 8ஆம் வீட்டு அதிபதியாக மகர ராசிக்கு இது மாதிரி பிரச்சனைகள் கொடுக்கக்கூடிய உடல் உபாதைகள், டிராவலிங்ல பிரச்சனைகள் கொடுக்குது, ஹெல்த், மரணத்துக்கு ஒப்பான கண்டங்கள், இது மாதிரி விஷயத்தெல்லாம் கொடுக்கக்கூடிய இந்த ராகு அது சூரியனே ராகுவால் பாதிக்கப்படும் பொழுது, சூரியனே அட்டமாதிபதியாக மகர ராசிக்கு வருவதும் பொழுது இது மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் இருக்கு. உடல் உபாதைகளை பார்த்துக்கணும், வண்டி வாகனத்துல போறப்ப கேர்ஃபுல்லா இருக்கணும், ராத்திரி நேரத்துல போறப்ப நம்ம கேர்ஃபுல்லா இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு தேவைப்படுகிறது.